இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ராலஸ் புட்டிக் ஈஸ்ட் தாம்பரம். எங்க அம்மா இந்த ஏஜ்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு saree கொடுங்க அப்படின்னு தான் நாங்க கேட்குறோம். ஸோ எங்களுக்கு தெரியிற மாதிரி அந்த saree பத்தின ஃபுல் டீடைல் சொல்லுங்க அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ல வந்தது. ஸோ இன்னைக்கு இதை பாக்குற எல்லா ஆண்களும் இதுக்கப்புறம் வந்து சாரி செலக்ட் பண்றதுல உங்களுக்கு கஷ்டமே இருக்காது கண்டிப்பா. ஆமா, இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஆண்களுக்கானது மட்டும்தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுங்குடி இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் அப்படியே இது கட்டினா வயசானவங்களா இருப்போம் அப்படின்னு நினைச்சது போக இப்ப பிலோ 20s எங்கள்கிட்ட வந்து கேக்குறது எனக்கு இந்த மாதிரி காட்டன் சுங்குடி கொடுக்குறீங்களா பத்திக் கொடுக்குறீங்களான்னு கேக்குறாங்க. அந்த ட்ரெண்ட் இப்போ மாறிட்டு இருக்கு. சூப்பர். அம்மா எடுத்தது ஒரு மரூன் கலர், பையன் எடுத்தது ஒரு நல்ல கிரேல ஒரு அரக்கு கலர் பார்டர். அம்மா சொன்னாங்க இந்த வெளுத்த கலர் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. பார்த்த உடனே அந்த பையன் சொன்னா இந்த மரூன் கலர் நீ வருஷமா கட்டியிருக்க, இதை பார்த்து எனக்கு அழுத்து போச்சு, இதை நீ கட்டு கண்டிப்பா நல்லா இருக்கும் நாங்க. அம்மா அதையும் கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அடுத்த நாளே வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க நான் இதை கட்டிட்டு போனேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. காஞ்சி காட்டன்லயே இந்த 60 கவுண்ட்ஸ் 80 கவுண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்றது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரெட் கவுண்ட். ஓகேவா? சோ இப்ப வந்து கவுண்ட் ஜாஸ்தியாக சாரியோட வெயிட் கம்மியாகும், மெல்லிசா இருக்கும். இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் இருந்தது அப்படின்னா இதுல ஃபால்ஸ் வச்சா அந்த கொலுசுல வந்து இதெல்லாம் மாட்டாது. ஆமா, மெட்டி கொலுசுல மாட்டாம இருக்கணும்னா அது ஃபால்ஸ் வைக்கணும். இந்த லாங் பார்டர் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்க கட்டினா நல்லா இருக்கும். ஆமா, சோ இந்த ஷார்ட் பார்டர் வந்து ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு அவங்கள வந்து ஆல்ரெடி ஷார்ட்டா இருக்கிறதுனால அந்த லாங் கட்டுறச்சே சாரியோட நீளம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிடும் டக்குன்னு பாக்குறச்சே. ஆமா, சோ அதுதானே தவிர மிச்சப்படி ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஹைட்ல இருக்கிறவங்க இந்த லாங் ஷார்ட்ங்கிறது ரொம்ப பார்க்கணும்னு அவசியம். ரொம்ப குள்ளமா இருக்கிறவங்களுக்கு இது கட்டினா கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும். இதுதான் வந்து முந்தானி, இது வந்து சீர் தலைப்பு. ரெண்டு லைன் தான் வந்திருக்கு அப்படிங்கும் போது சீர் தலைப்பு. இதுலயே வந்து பிரிண்ட் போட்டு வந்திருக்கு. சுங்குடி அப்படின்னா நம்ம அந்த டாட்டட் மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. இப்ப வெரைட்டி ஆஃப் சுங்குடி இருக்கு. நீங்க வந்து கேட்கும்போது கடையில வந்து கேட்கும்போது சுங்குடி அப்படின்னா ஏதாவது ஒரு புடவை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா மட்டும் இல்ல, அதுல வெரைட்டி கொடுங்க நீங்க கேட்கலாம். இந்த பிரிண்ட்டுக்கும் நூலுக்கும் நம்ம வித்தியாசத்தை நம்ம நல்லாவே பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது தெரியாது, அதுவும் பிரிண்ட் தான் இருக்கும், முன்ன பின்ன ஒரே மாதிரி தான் இருக்கும் பிரிண்ட். பட் நூலில் வந்து இது தெரியும். இந்த இடத்துல வந்து இதுக்கு பேர் வந்து த்ரெட் ஒர்க். எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹாய் கிரிஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கம். நம்ம வந்து 2-3 வீடியோஸ் நம்ம வந்து நேயர்களுக்கு கொடுத்துருக்கோம். நிறைய பேர் இங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சாரீஸ்லாம். எனக்கு வர கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஏன் சாரீஸ்னா வந்து லேடிஸ் பக்கம் மட்டும்தானா, நாங்கள் வந்து அம்மாவுக்கு செலக்ட் பண்ண மாட்டோமா, நாங்கள் வந்து அக்கா தங்கைக்கு செலக்ட் பண்ண மாட்டோமா, ஒய்ஃபுக்கு செலக்ட் பண்ண மாட்டோமா? ஆனால் ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னா, நீங்கள் நிறைய வெரைட்டி சாரீஸ்லாம் சொல்கிறீங்க, எங்களுக்கு அந்த வெரைட்டி சாரீஸ்லாம் என்னன்னு தெரியல. அம்மா கடைக்கு போகிறோமா, எங்கள் அம்மா இந்த ஏஜில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு saree கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஸோ எங்களுக்கு தெரிகிற மாதிரி அந்த saree பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ல வந்தது. எனக்கு வந்து அது கரெக்டான விஷயமா தோணுச்சு. சரி, அதனால வந்து ராலஸ் புட்டிக் வந்து எப்படி இங்கே வர்றவங்க புடவை செலக்ட் பண்ணுறாங்க, ஜென்ஸ். நம்ம லேடிஸ்லாம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வேற விஷயம், அது தனி கேட்டகரி. ஒரு நாள் போவோம், ஒரு ஷாப்பிங் டக்குன்னு போவோம். சில பேர் வந்து 5-10 நிமிஷத்தில் செலக்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் கூட திருப்தி ஆகாது, கடைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு திருப்பி அதை கொண்டு வந்து மாத்துவாங்க. அது வந்து ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த ஷாப்பிங் பண்றது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் ஜென்ஸ் வந்து இப்போ இன்னைக்கு பர்த்டே வருதுன்னா எல்லாருக்கும் வந்து எல்லாரோட பர்த்டேவும் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. கடைசி நிமிஷம் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது ஐயோ இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே ஆச்சு, இன்னைக்கு ஒய்ஃபுக்கு பர்த்டே ஆச்சு, போற வழியில ஒரு புடவை செலக்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 1 or 2 hours அவங்க எப்படி புடவை செலக்ட் பண்ணுங்கிறத இன்னைக்கு நாம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? சோ ஆண்களா இருந்து இந்த வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையே நம்ம வந்து ரொம்ப ரசிப்போம் கண்டிப்பாக. அது வந்து அம்மாவுக்கா இருக்கட்டும், அக்கா தங்கைகளுக்கா இருக்கட்டும், ஒய்ஃபுக்கா இருக்கட்டும், அந்த வாங்கி கொடுக்கிற எண்ணமே வந்து எங்களுக்கு எல்லாம் ரொம்பவே ஒரு பூரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சஜஷன் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எப்படி வந்து எஜுகேட் பண்ணலாம் அந்த சாரி ஷாப்பிங் அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் மேம் வந்து யோசிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு இதை பாக்குற எல்லா ஆண்களும் இதுக்கப்புறம் வந்து சாரி செலக்ட் பண்றதுல உங்களுக்கு கஷ்டமே இருக்காது கண்டிப்பா. இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஆண்களுக்கானது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அம்மாக்களுக்கு புடவை செலக்ட் பண்றது எப்படின்னு பசங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். அம்மாக்கள் அப்படிங்கும்போது ஒரு 55 to 60 அந்த ரேஞ்ச் வச்சுக்கலாமா, அவங்களுக்கு எப்படி புடவை செலக்ட் பண்றது நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புடவை செலக்ட் பண்றதுங்கிறச்சே நம்ம வந்து ஏஜ் வந்து ஒரு பெரிய இதுவாகவே வேண்டாம்.
என்னன்னா எந்த ஏஜ் குரூப் யாரா இருந்தாலும் புடவை கட்டுனாலே அதுக்கப்புறம் அழகுதான். ஏன்னா ஒரு பெண்மையை நமக்கு வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுறது ஒரு சாரின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? எந்த ஏஜ் குரூப்க்கு எந்த சாரி கட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுங்குடி இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் அப்படியே இது கட்டினா வயசானவங்களா இருப்போம் அப்படின்னு நினைச்சது போக இப்ப பிலோ 20s எல்லாம் எங்கள்கிட்ட வந்து கேக்குறது எனக்கு இந்த மாதிரி காட்டன் சுங்குடிக்கு கொடுக்குறீங்களா, பத்திக் கொடுக்குறீங்களான்னு கேக்குறாங்க. அந்த ட்ரெண்ட் இப்போ மாறிட்டு இருக்கு. சோ அதனால ஏஜ் வந்து ஒரு பெரிய ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது. ஆனா ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் நம்ம வாங்குறச்சே கம்ஃபர்ட், அவங்களுக்கு எது வந்து கட்டினா இப்ப வெயிட்டா இருக்கக்கூடாது, அவங்களோட ஏஜுக்கு ஏத்த மாதிரியான என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரியான சாரீஸ் வாங்க. பசங்கன்னா கையை வீசிட்டு கிளம்பிடுவாங்க. பட் அம்மானா ஒரு சமைக்கணும், அதை பேக் பண்ணி எடுத்துக்கணும், இல்ல வெளியில போகணும், ஒரு பேக் வச்சுக்கணும் அப்படின்னாலே வந்து அம்மாவுக்கு பொறுப்புகள் ஜாஸ்தி. அப்படிங்கும் போது ஒரு காட்டன் சாரீஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு இந்த டபுள் சைட் பார்டர் வேணும். ஏன்னா சிங்கிள் பல்லு போடுவாங்க, டபுள் சைட் பார்டர் வேணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பார்டர் எனக்கு வேண்டாம், ஏன்னா இந்த பார்டர் இல்லாம மடிச்சு உள்ள வைக்கும் போதுதான் வந்து வயிற்று பக்கத்துல உருத்தாம சாஃப்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்டரோட இருக்கிறத பார்க்கலாம். இந்த பார்டர்ங்கிறமே அந்த பார்டர்னா என்ன? சோ இப்போ ஒரு சாரி எடுத்தோம்னா ஒரு மெயினா வந்து ஒரு 3 பார்ட்ஸா அதை நம்ம இது பண்றோம். ஒண்ணு வந்து உடல்ங்கிறது இந்த நம்மளுடைய இந்த நம்ம கட்டுறச்ச மேல இருந்து கீழே வரைக்கும் வர ஃப்ளோ, இதை வந்து நம்ம உடல்னு சொல்றோம். சோ பார்டர், சோ கரை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். சோ அந்த கரை அப்படிங்கிறது இந்த ஓரம் இல்லையா? சோ அதனால இந்த 2 சைடும் இருக்கிற ஓரம் வந்து நம்ம வந்து பார்டர்னு சொல்றோம். சோ அது பார்டர் இருந்தா பார்டர் இல்லைன்னா பார்டர்லெஸ்ன்னு இப்ப சொல்றோம் அதை. சோ சிலது அந்த மாதிரி பார்டர்லெஸ்ஸாவும் இருக்கும். சோ அந்த பார்டர்ல ஜரிகை வரலாம், த்ரெட் ஒர்க் வரலாம், என்ன மாதிரியான கைவண்ணமும் அந்த சாரி நெய்யரிச்சவே வந்து அதுல நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் பல்லுன்னு சொல்றோம். முந்தானை, முந்தின்னு நம்ம சொல்றது இதுதான். இது வந்து நம்ம தலப்பு போட்டு கீழே விடுறோம் இல்லையா? சோ அந்த தொங்குற இடம் இஸ் வாட் வி கால் அஸ் பல்லு. இந்த பல்லுலயும் நிறைய கைவண்ணங்கள், ஒரு டிசைன், இதுல த்ரெட் ஒர்க், ஜரி ஒர்க், மோட்டிவ்ஸ், அதே மாதிரி சீர்தலப்பு, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த டெக்னிகாலிட்டிஸ் தெரியலன்னா கூட அந்த கம்ஃபர்ட்டுக்கு எது நமக்கு வந்து எனக்கு ரொம்ப கிராண்டா வேண்டாம், ரொம்ப சிம்பிளா இருக்கணும், அந்த மாதிரியா இருக்கிறது நமக்கு பாக்கறச்சேவே அந்த சாரில இருந்து நமக்கு தெரிஞ்சு. ஆமா, இப்ப வந்து முந்தானை எடுத்து முன்னாடி விட்டுக்கிறாங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து அது கிராண்டா இருக்கணும். சில பேருக்கு வந்து ஒரு 2 லைன் இருந்தா போதும்னு தோணும். சில பேருக்கு வந்து இது கான்ட்ராஸ்டா வேணும்னு தோணும். சில பேருக்கு வந்து இந்த உடல் கலர் என்ன இருக்கோ அதே மாதிரி இருந்தா போதும்னு சொல்லும். இந்த புடவை என்ன புடவை, இதோட இதை வந்து நம்ம சொல்லிடலாம். இது வந்து ஒரு கல்யாணி செமி சில்க் காட்டன் சாரி. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா கல்யாணி காட்டன் ஜெனரலா எல்லாருமே சொல்ற சாரி இது. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஆரஞ்சு கலர்ல பாடி வருது. சூப்பர். அண்ட் நல்ல ஒரு வயலட் கலர்ல பார்டர் அண்ட் முந்தி. சோ இதுதான் வந்து பாடி. இந்த பாடியில ஒரு சின்ன சின்ன மோட்டிவ்னு சொல்றோம். சோ இது வந்து ருத்ராட்சம் பேட்டர்ன், இல்ல அன்னபக்ஷி பேட்டர்ன், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு காலமா வர ஒரு மோட்டிவ்ஸ் இதெல்லாம். சோ இந்த மாதிரி இந்த உடல்ல சில சமயம் ஒண்ணுமே இல்லாம பிளெயின் பாடியாவும் இருக்கும். சோ அந்த மாதிரி. அண்ட் இப்போ ஒரு சாரி எடுத்து நம்ம இப்ப கட்டுறோம், நமக்கே இப்ப கட்டுக்கிறதுக்கு நம்ம வாங்குறோம்னா நம்ம எப்படி இருக்கணும் அதை கட்டிண்டா அப்படிங்கறத ஒரு சாரி வில் டிஃபைன் நம்ம எப்படி தெரியறோம் அப்படிங்கிறது இல்லையா? சோ அதனால ஒரு நம்மளுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம செலக்ட் பண்றது ரொம்பவே அழகா. ஆமா, இப்ப வந்து என்னன்னா நாம ஒரு பேட்டர்ன்ல வந்து கட்டிட்டே வந்திருப்போம் இத்தனை நாள். ஆனா வந்து பசங்களுக்கு என்ன தோணும்னா, என்னம்மா நீ ஒரே மாதிரி புடவையே கட்டிட்டு இருக்க, உன்னை நான் மாத்துறேன் பாரு, நான் வாங்கி கொடுக்குற புடவை நீ கட்டிக்கிட்டேன்னா நீ எப்படி இருப்ப பாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் ஒண்ணு பசங்களுக்கு ஒண்ணு இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அம்மா இத்தனை நாள் லைட் கலரே கட்டிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பிரைட் கலர் வாங்கி கொடுக்கலாம். இல்லை எப்போ பாரு பிரைட் கலரே கட்டிட்டு இருக்காங்களா, ஒரு மைல்டு ஒரு சாஃப்டான கலர் வாங்கி கொடுக்கலாம். அந்த சாஃப்டான கலர், அந்த மைல்டு கலர் யாருக்கு வாங்கணும், பிரைட் கலர் யாருக்கு வாங்கணும்? ஆமா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன, போன வாரம் ஒரு அம்மாவும் பையனும் வந்தாங்க. பையன் வந்து வேலைக்கு போய் இப்பதான் அம்மாக்கு வெட்டிங் டேக்கு நான் உனக்கு சாரி வாங்கி கொடுக்குறேன் அம்மா அப்படின்னு வாங்கி கொடுக்க வந்தாங்க. அம்மா எடுத்தது ஒரு மரூன் கலர், பையன் எடுத்தது ஒரு நல்ல கிரேல ஒரு அரக்கு கலர் பார்டர். அம்மா சொன்னாங்க இந்த வெளுத்த கலர் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பார்த்த உடனே அந்த பையன் சொன்னா, இந்த மரூன் கலர் நீ வருஷமா கட்டியிருக்க, இதை பார்த்து எனக்கு அழுத்து போச்சு, இதை நீ கட்டு கண்டிப்பா நல்லா இருக்கும்னாங்க. அம்மா அதையும் கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அடுத்த நாளே வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, நான் இதை கட்டிட்டு போனேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. சோ நம்ம யூஸ்வலா பாக்குற ஒண்ணு நமக்கு பிடிச்சது அப்படின்னு இருக்கிறது ஒண்ணு, சில சமயம் ஒரு சேஞ்ச் பண்ணி பாக்குறச்சு இன்னுமே நம்மள ரொம்பவே அது வந்து அழகா விஷயங்கள், நிறைய கலர்ஸ் அந்த மாதிரி புதுசா நிறைய வந்து. என்னன்னா அம்மாக்களுக்கு நான் சொல்லிக்க விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, சொன்ன மாதிரி கிரிஜா சொன்ன மாதிரி எங்க போனாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் தான் நம்ம மைண்ட் செட்ல இருக்கும், அதுதான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். பசங்க என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அது வந்து விலையெல்லாம் பார்க்காதீங்க, கலர் எல்லாம் பார்க்காதீங்க, அந்த பையனோட மனசை மட்டும் பாருங்க. அம்மாவுக்காக நான் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு அது கொடுத்த புடவை நம்ம கட்டிக்கும் போதுல உண்மையிலே அழகான அம்மாவா நீங்க இருப்பீங்க. நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க, ஆமா என் பையன் வாங்கி கொடுத்த புடவையில நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுவீங்க.
ஸோ அம்மாக்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து நல்லா இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இதுல வேற ஏதாவது ஒரு வெரைட்டி நம்ம பார்க்கலாம். இது என்ன விலைன்னு சொல்லிடலாமா? இது வந்து 1075 1075. ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் தான் ராலஸ்ல இருக்கிறதெல்லாம். ஆண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ராலஸ் வந்தீங்கன்னா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு போட்டோ மட்டும் நீங்க காட்டிட்டா போதும், இவ்வளவு கஷ்டப்படவே வேண்டாம். நீங்க இவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ராலஸ் இல்லாம வேற ஏதாவது ஒரு கடைக்கு போகும்போது நாங்க சொல்ற ஐடியாலாம் வச்சு நீங்க புடவையை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கல்யாணி காட்டன் இல்லாம வேற எந்த மாதிரி காட்டன்ஸ்லாம் இருக்கு அம்மாக்கள்லாம் கட்டிக்கிற மாதிரி? ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லாருமே ரொம்ப விரும்பி கட்டுற மாதிரியான காட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மதுரை சுங்குடி காட்டன், இந்த காஞ்சி காட்டன், அதுக்கப்புறம் காஞ்சி காட்டன்லேயே இந்த 60 கவுண்ட்ஸ் 80 கவுண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்றது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் கவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கவுண்ட் ஜாஸ்தியாக சாரியோட வெயிட் கம்மியாகும், மெல்லிசா இருக்கும். ஸோ சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு, அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் இல்லையா ட்ரை பண்ண, அந்த மாதிரிக்கு வரும். ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாயில் சாரீஸ்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த கரிஷ்மா காட்டன், ஈரோடு காட்டன், இந்த மாதிரி இருக்கிற நிறைய காட்டன் வெரைட்டிஸ் இப்ப வந்துருச்சு. ஸோ இதுல வந்து இதை 2 வெரைட்டிஸா நம்ம பிரிக்கலாம் ப்ராடா. பாத்தீங்கன்னா டெய்லி வேர் எப்படி, அதுக்கப்புறம் வெளியே போனாலும் சில பேர் எனக்கு காட்டன் தான் வேணும், ஆனா கொஞ்சம் நல்லா நீட்டா எலிகண்டா இருக்கணும் கட்டுறதுக்கு, அந்த மாதிரி. ஸோ இந்த 2 வெரைட்டிஸ்ல தான் இப்ப வீட்டுல கட்டுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு நல்ல வாயில் சாரி, ரொம்ப லைட் வெயிட், இப்படி இது ஃபோல்டிங்கே பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு, அவ்வளவு சாஃப்ட்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கும். இது வாஷ் பண்ணி கட்ட இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிடும், லைட் வெயிட், டெய்லி அவங்க உணர்த்தி எடுத்து கட்டணும்னு நினைக்கிறச்சு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரியான டைப் இந்த காட்டன்ல. இதுல வந்து இந்த பார்டரும் கிடையாது, நல்ல சாஃப்டாவும் இருக்கும். கலரும் வந்து ஒரு தடவை அந்த நம்ம ஆர்டினரி வாஷ் கையில வாஷ் பண்ணிட்டு அப்புறம் மிஷின்ல போட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் வந்து என்ன விலையில வருது? இதெல்லாம் வந்து 780 rupees தான் வருது. இது வந்து வாயில் சாரின்னு சொல்லலாம். இது வந்து வீட்டுல நம்ம கட்டிக்கலாம் அம்மாவுக்கு. பட் வந்து ஒரு வெட்டிங் டே வருது, ஒரு இது வருதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ரிச்சா கொடுக்கணும், கொஞ்சம் ஒரு த்ரெட் இல்ல ஜரி பார்டர் அந்த மாதிரி வச்சதுல பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல் செக் சாரி இது. சோ கட்டம் அகைன் இதுவும் வந்து ஒரு ஓல்டு ஸ்டைல் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் எல்லாருக்குமே இருக்கு, வயசானவங்களா தெரியும் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாது, கட்டம் வந்து ரொம்ப ஒரு டிக்னிஃபைட் லுக் கொடுக்கும். செக்ஸ் போட்டு நம்ம கட்டுறச்சு ரொம்பவே அழகா இருக்கும். அதுல வந்து இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாடாமல்லி கலர் சாரி. இதுல பாத்தீங்கன்னா ஆமா ரொம்ப ஒரு அழகான பியூட்டிஃபுல் செக்ஸ்ல அங்கங்க வந்து இந்த மேங்கா அண்ட் பூ மோட்டிவ்ஸ் இருக்கு. இது மோட்டிவ்ஸ் அப்படின்னா இந்த இதுக்கு நம்ம இந்த புட்டான்னு சொல்றோம், காயின் மாதிரி இருந்ததுன்னா புட்டா சொல்றோம். சோ ரவுண்டு, சோ அப்புறம் மாங்கா, அன்னபக்ஷி, இல்லனா ஒரு ஃப்ளவர், இல்ல ஜஸ்ட் ஒரு டாட்ஸ், இந்த மாதிரி நிறைய மோட்டிவ்ஸ் வரலாம் அதுல. சோ அந்த வீவிங்லயும் அந்த பிரிண்ட்லயும் அங்கங்க இருக்கிறதுக்கு பேர் நம்ம மோட்டிவ்ஸ்னு நம்ம அத ஒரு ஹைலைட் பண்ணி காட்டும் சாரி. அதுதான் இதுல பாத்தீங்கன்னா இந்த முந்தானி வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, சிம்பிளான ஒரு சீர் தலப்பு. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ட்ரெடிஷனல் டைப்பான ஒரு தலப்பு இது. அண்ட் இதுல பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல த்ரெட் பார்டர். சோ ஜரிகை உருத்தவே உருத்தாது, பட் ஸ்டில் அந்த ஒரு பார்டர் ஹைலைட்டிங்கா காட்டும். சோ இது ஃபுல்லாவே த்ரெட் ஓவன் பார்டர், நல்ல ஒரு அழகான யானை அண்ட் அன்னபக்ஷி போட்டு இந்த மாதிரி. இது வந்து நல்ல ஒரு காஞ்சி காட்டன் சாரி. சோ இது வந்து ஸ்டார்ச் போட்டும் கட்டலாம், ஸ்டார்ச் போடாமையும் கட்டலாம். அண்ட் ட்ரேப் பண்ணாலே ஒரு எலிகன்ஸ் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு. இப்போ சாரி செலக்ட் பண்றோம் அப்படின்னா நான் சீர்தலைப்பு வச்சு சாரி செலக்ட் பண்ணேன் எங்க அம்மாவுக்கு அப்படி நீங்க சொல்லிக்கலாம். அப்படின்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியாது, நீங்க வந்து சொல்லிக்கலாம் நான் சீர்தலைப்பு வச்சேன், இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் இருந்தது, இப்படி பார்டர் இருந்தது, ரொம்ப சிம்பிளா இருந்தது சாரி, செக்குடு சாரீஸ் அப்படின்னால நீங்க வெரைட்டியா என்ன இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரி வெரைட்டிஸ் நாங்க சொல்றோம்னு. கண்டிப்பா. சோ இது வந்து என்ன விலை வருது? இதோடைய பிரைஸ் வந்து 1340 இந்த சாரியோட பிரைஸ். ரொம்ப அழகான ஒரு காட்டன் சாரி இது, நைஸ், நல்லா இருக்கு. இப்போ இதுக்கு வந்து அம்மா எல்லாம் கட்டும்போது இந்த ஃபால்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஆமா, ஏன்னா அதுவும் வந்து வெயிட்டோட ஜாயிண்ட் ஆகும். மற்றபடி நம்ம வெளியில போறோம், கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் இருந்தது அப்படின்னா இதுல ஃபால்ஸ் வச்சா அந்த கொலுசுல வந்து இதெல்லாம் மாட்டாது. ஆமா, மெட்டி கொலுசுல மாட்டாம அது ஃபால்ஸ் வைக்கணும். அம்மா எல்லாம் கட்டும்போது இந்த ஃபால்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. பட் ஃபால்ஸ் என்னங்கிறதையும் நம்ம இதை சொல்லலாம் என்னங்கிறது. இது வந்து 1340ல அழகான ஒரு காட்டன் சாரி. ஓகே, இது வந்து டபுள் சைட் பார்டர் இருக்கு. பார்டர் இருந்தா கூட இது வந்து உருத்தாத பார்டர், ஏன்னா த்ரெட் ஒர்க் அந்த நூல்லயே நெஞ்சிருக்கிறதுனால உருத்தாது. இப்ப அடுத்த சாரி பார்க்கலாம். எவ்வளவு வெரைட்டி வேணும், இது ஒண்ணு அது ஒண்ணு அப்படின்லாம் கணக்கே கிடையாது. நிறைய வெரைட்டி ஆஃப் சாரீஸ் இருக்கு, காட்டன் சாரீஸே நிறைய இருக்கு. முதல்ல காட்டன்ஸ் எல்லாம் நம்ம பாத்திரலாம், அப்புறம் அடுத்தது பார்க்கலாம். இந்த புட்டா சாரி பார்க்கலாமா? இது வந்து ரா சில்க். இது அதுலயே வந்து இப்ப நம்ம செக்ஸ் பார்த்தோம் இல்லையா, சோ அதுலயே இது ஃபுல்லாவே இந்த காயின் புட்டா போட்ட மாதிரி. சோ இதுதான் ஒரு காலத்துல அந்த 1000 புட்டான்னு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு, 1000 புட்டா
சாரீஸ்னு. அதுக்கப்புறம் இதுல 1000 இருக்கும், 10,000 புட்டாஸ் எல்லா வெரைட்டிஸ்லயும் வருது. ஆனா இது என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா மேல வந்து சின்ன பார்டர், கீழே பெரிய பார்டர், லாங் பார்டர். இந்த லாங் பார்டர் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்க கட்டினா நல்லா இருக்கும். ஆமா. சோ இந்த ஷார்ட் பார்டர் வந்து ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு, அவங்கள வந்து ஆல்ரெடி ஷார்ட்டா இருக்கிறதுனால அந்த லாங் கட்டுறச்சே சாரியோட நீளம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிடும் டக்குன்னு பாக்குறச்சே. சோ அதுதானே தவிர மிச்சப்படி ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஹைட்ல இருக்கிறவங்க இந்த லாங் ஷார்ட்ங்கிறது ரொம்ப பார்க்கணும். ரொம்ப குள்ளமா இருக்கிறவங்களுக்கு இது கட்டினா கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும். அதே மாதிரி டாலா இருக்கிறவங்க கட்டினா லாங் பார்டர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அது அழகா எடுத்து காட்டும். இதுல வந்து குள்ளம், ஹைட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான். நம்ம அம்மாவுக்கு என்ன வாங்கி தரணும், நம்ம சிஸ்டர்ஸ்க்கு என்ன வாங்கி தரணும் நாம நினைக்கிறோமோ அதுதான். பட் வந்து ஒரு மென்டாலிட்டி என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி ஒரு பார்டர் வச்சா நான் இன்னும் கொஞ்சம் கூட ஷார்ட்டா தெரிவேன்னு நினைப்பாங்களே ஒழிய மற்றபடி எதுவும் இல்லை. பட் இந்த சாரி நல்லா இருக்கு. இது கொஞ்சம் 1365. இது வந்து டசர் செமி ரா சில்க் ஃபேப்ரிக் ரொம்ப அழகா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. நல்ல கான்ட்ராஸ்ட் பார்டர். சோ இப்ப நம்ம பார்டர்னு சொல்றோம் இல்லையா, சோ அதுல வந்து இது கிரீன் கலர் பாடி, நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல பார்டர், அதுக்கு கான்ட்ராஸ்டா ஆரஞ்சுலயே பல்லு வருது. இது இந்த கிரீனுக்கு கிரீன் இருந்ததுன்னா செல்ஃப், இது வந்து பார்டர். இந்த பார்டர்லேயே வந்து கலர் இதுக்கு ஆப்போசிட்டா இருந்ததுன்னா அது வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர், கலர் பார்டர் நம்ம சொல்லுவோம். இந்த கான்ட்ராஸ்ட் பார்டர்லேயே வந்து இதுல வந்து பிளவுஸ் என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த ஆரஞ்சு கலர்ல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ். இந்த சாரிக்கு இதே பிளவுஸை நம்ம தைச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்ப எடுப்பா ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து எல்லாருமே எந்த கலர், இந்த கலர் நம்ம இந்தியன் கலருக்கு உண்டான யார் வேணா இந்த சாரியை நம்ம கட்டிக்கலாம். ரொம்ப அழகான கலர் இது. ஸோ இதுல வந்து செக்குடு, இதுல வந்து டாட்ஸ் இருக்கு. இதுல வந்து டாட்ஸ் இல்லாம வெறும் செக் மட்டும்தான் இருக்கு. இது வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த சாரி நம்ம மேட்ச் பண்ணி கட்டிக்கிட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும். ஆல் ஜென்டில்மேன், இப்போ இது பெரிய லாங் பார்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஷார்ட் பார்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், 1000 புட்டானா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், மோட்டிவ்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை புடவை வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நீங்க புடவை வாங்கி கொடுங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? இப்ப அடுத்த சாரி நம்ம பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் என்ன சாரி கிரிஜா? இதெல்லாம் வந்து மதுரை சுங்குடி டைப்லயே தான். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்டரே கிடையாது. இதுல வந்து ஜரிக பார்டர் கிடையாது. சோ கான்ட்ராஸ்டா வந்து இந்த பிரிண்ட் அண்ட் இந்த காட்டன் இந்த ஃபேப்ரிக்லயே வரதுதான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன் தான். அகைன் உடம்புக்கு வந்து நல்ல ஒரு தக்காளி பழ கலர், பார்டர்ல நல்ல ஒரு அரக்கு கலர், அதே மாதிரி அரக்கு கலர்ல முந்தி வரும். இது வந்து எந்த விதமான உறுத்தலுமே இருக்காது. இதுல வந்து த்ரெட் ஒர்க் இல்ல, மற்றபடி ஜரி இல்ல, எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது ரொம்ப தண்ணியில போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணியாச்சுன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது வந்து மதுரை சுங்குடின்னு இதை சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னா கலர்ஸ் தான், நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கு, பிரிண்ட் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் வந்து சின்ன பார்டர். இதுல வந்து பெரிய பார்டர் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இல்லையா? ஆமா, பெரிய பார்டர்ங்கிறத விட இதுவே கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அப்படி பிரிண்ட் கொஞ்சம் நிறைய வர மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட் தான் வருமே தவிர பார்டர்னு ஸ்பெசிஃபிக்கா தனியா வரும். இப்போ சுங்குடி அப்படின்னாலே இந்த டாட் போட்டது தான் நமக்கு தெரியும். இப்போ வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் சுங்குடிஸ் வந்திருக்கு. இது வந்து வெயிலுக்கு இந்த சம்மர் டேஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த காட்டன் சாரீஸ். இது தறியில போட்டு எடுக்கிறச்சே இப்ப கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் வாங்குறச்சே சில காட்டன். அது வந்து அவங்க அந்த பிரிண்ட் அண்ட் இதெல்லாம் வந்து யூனிஃபார்மா இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ச் போட்டு பண்ற தறி. இது நம்ம ஒரு 2 வாஷ்க்கு அப்புறம் நல்லா சாஃப்ட் ஆயிடும். ஆமா, ரொம்ப இதாயிடும். இது என்ன விலை வருது? இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 887. 887ல மதுரை சுங்குடி. அதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஜரி எல்லாம் இல்லாம வெறும் பிளெயின் அப்படியே பிரிண்ட் போட்டிருக்காங்க. இதுல இது துவைச்சாச்சு அப்படின்னா இது எவ்வளோ தடவை வேணா இது வாஷ் பண்ணி கட்டிக்கலாம். அவ்வளோ சாஃப்டா இருக்கும். சொன்ன மாதிரி இதுல வந்து காலேஜ் கேர்ள்ஸும் இதை வந்து கட்டிட்டு போறாங்க ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டு. இப்ப நிறைய பிளவுஸ்லயே இப்ப நிறைய வெரைட்டிஸ் வந்து பிரிண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு சோ அத வச்சு மேட்ச் பண்றச்சே சாரி பயங்கரமா ஹைலைட் ஆகுது. அண்ட் ஏஜ் குரூப் எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப சூட்டபிளா இருக்கு. இதுல வந்து ஒரு சின்ன பார்டர் இருக்கு இல்லையா? இது வந்து நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து இடுப்புக்கு வரும்போது இந்த இடத்துல பார்டர் வராது, ஜரி கிடையாது, அது பார்டர் வச்சிருக்கு. அதே மாதிரி கிரீன் வித் பிங்க் அப்படிங்கும்போது இதை வந்து கான்ட்ராஸ்ட்னு நம்ம சொல்றோம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முந்தானி, இதுதான் வந்து முந்தானி. இது வந்து சீர்தலைப்பு 2 லைன் தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது சீர்தலைப்பு இதுலயே வந்து பிரிண்ட் போட்டு வந்திருக்கு. பெரிய ஜரி, நிறைய ஜரி கொசகொசான்னு இருந்தாதான் வந்து அது என்ன சொல்லுவோம், அந்த தலைப்புக்கு என்ன சொல்லுவோம்? அது த்ரெட் ஒர்க், இல்லனா வந்து அதுல வந்து மோட்டிவ்ஸ் இருக்கிறது, இல்லனா சீக்வென்ஸ் ஒர்க், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இதுவும் அப்படிதான் சிம்பிளான ஒரு இதோட பிரிண்டோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டா இதுவும் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இது என்ன விலை? இது நார்மலா வீட்ல கட்டுறதுக்குன்னா நம்ம ஸ்டார்ச் கூட போடணுங்கிறது இல்ல. பட் வெளியே போனோங்கிறச்சு இது ஸ்டார்ச் போட்டு கட்டினா அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அது சோ வெளியே போகவும் கட்டலாம். இதுவும் அப்படிதான். இது வந்து சுங்குடியிலேயே வருது. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 999. ஓகே, 999ல
வித் பிளவுஸோட அது வருது. ஆமா. இது ரெண்டுத்துக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இதுவும் வந்து சுங்குடி தான், இதுவும் ஒரு சுங்குடி தான். சுங்குடி அப்படின்னா நம்ம அந்த டாட்டட் மட்டும்தான் நம்ம மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. இப்போ வெரைட்டி ஆஃப் சுங்குடி இருக்கு. நீங்க வந்து கேட்கும்போது, கடையில வந்து கேட்கும்போது சுங்குடி அப்படின்னா ஏதாவது ஒரு புடவை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா மட்டும் இல்லை, அதுல வெரைட்டி கொடுங்க நீங்க கேட்கலாம். இப்போ பொதுவாகவே என்னன்னா நம்ம சர்ப்ரைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஒரு தடவை கல்யாணமான புதுசு உனக்கு வந்து நான் புடவை வாங்கலான்ற கடையிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க? இல்லை உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக புடவை வாங்கலான் இருக்கேன், என்ன கலர் வேணும்னு கேட்டார். சரி, இது வந்து பாடி பிளேன். இப்ப சில பேர் வந்து எனக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, எனக்கு இந்த புட்டா போட்டு ஃபேன்சியா எனக்கு வேண்டாம், பாடி எனக்கு பிளெயினா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி பார்டர்ல ஏதாவது சிம்பிளான ஒரு த்ரெட் ஒர்க் அப்படிங்கிறச்சு. ஸோ இது வந்து பாடி ஃபுல்லாவே பிளெயினா தான் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு புட்டாஸ் ஒரு மோட்டிவ்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் கான்ட்ராஸ்டா பார்டர் இருக்கும், த்ரெட் ஒர்க் பார்டர். இது அதுல வந்து இந்த காஞ்சி காட்டன் வெரைட்டிலேயே இது ஒரு டைப்பான. இந்த த்ரெட் ஒர்க் பார்டர்னா என்னங்கிறத நம்ம வந்து க்ளோஸ் அப்ல காட்டிடுவோம். இங்க பாருங்க, இது பேர் தான் வந்து த்ரெட் ஒர்க்கு. இந்த பின்னாடி அந்த இது தெரியும், அந்த நூல் இருக்கிறது தெரியும். நம்ம இப்படி கையில தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நூல் இருக்கிறது தெரியும். இந்த பிரிண்ட்டுக்கும் நூலுக்கும் நம்ம வித்தியாசத்தை நம்ம நல்லாவே பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது தெரியாது, அதுவும் பிரிண்ட் தான் இருக்கும், முன்ன பின்ன ஒரே மாதிரி தான் இருக்கும் பிரிண்ட். பட் நூலுல வந்து இது தெரியும். இந்த இடத்துல வந்து இதுக்கு பேர் வந்து த்ரெட் ஒர்க். ஆமா, பொதுவாகவே இந்த ஜரிகைக்கு பதிலா த்ரெட் வச்சே நூலை வச்சே நெய்யற பார்டர்ஸ். இதோட லுக்கே வந்து ரொம்ப எலகண்டா இருக்கும். இந்த சாரீஸ் நம்ம கட்டிட்டு போறோம் அப்படின்னா ரொம்ப எந்த இதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம கட்டிட்டு போனோம், இந்த இடத்துல தான் நம்ம கட்டிட்டு போகணுங்கிற வரைமுறையே இதுக்கு கிடையாது. எந்த இடத்துல இந்த புடவை நம்ம கட்டிட்டு போனாலும் செம்ம எலகண்டா இருக்கும் இந்த சாரீ. அதே மாதிரி இதுல டபுள் சைட் பார்டர் இருந்தா கூட அவ்வளோவா உறுத்தாது, நம்ம கட்டிக்கும் போது உறுத்தாது. இதுலயும் வந்து வித் பிளவுஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இதுவும் வந்து இந்த சிம்பிள் தலைப்பு தான். இந்த சிம்பிள் தலைப்புல இதுல ரன்னிங் பிளவுஸே வரும். ரன்னிங் பிளவுஸ் வரும். சோ இந்த ரன்னிங் பிளவுஸ் அப்படிங்கிறது என்னன்னா சாரியோட அதே பேட்டர்ன்ல அதே பாடி அதே பார்டர்ல வச்சு வரதுதான் ரன்னிங் பிளவுஸ். இப்ப நம்ம ஒன்னு ஆரஞ்ச் அண்ட் கிரீன் பார்த்தோம் இல்லையா, சோ அந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா வந்திருக்கும். சோ அது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ். இது ரன்னிங் பிளவுஸ்னு வரைச்சே சாரியோட அதே அமைப்புலயே இருக்கும், அதே கலராவே இருக்கும். சோ சில சமயம் வந்து செல்ஃப்ல போட்டாலும் அதுவுமே ஒரு தனியான ஒரு அழகு தான். சோ அந்த மாதிரி இந்த காட்டன்ல எஸ்பெஷலி இந்த ரன்னிங் பிளவுஸ்ல ஸ்டிச் பண்றது ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, இது இப்போ ரன்னிங் பிளவுஸ்னா என்ன, அது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்னா என்ன, அந்த இதுல காட்டுறேன் பாருங்க டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா பாடி வந்து இந்த மாதிரி டபுள் கலர்ல வந்திருக்கு, ஒரு நல்ல ஒரு டர்குவைஸ் ப்ளூ வித் பிங்க்ல. பல்லு வந்து பிங்க்ல இருக்கு, பிளவுஸ் வந்து கம்ப்ளீட்லி இந்த கான்ட்ராஸ்ட் பிங்க்ல வந்துரும். ஸோ இதுல வரைச்சு நல்ல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ். இதுக்கு பேர் வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ். இந்த பார்டரோட கலர்லயே இது இருக்கு, இதே கலர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற ஏதாவது ஒரு கலரும் அவங்க வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வரும்போது இதை வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்ன்னு நாம் சொல்றோம். இந்த சாரியில வந்து இந்த சாரியே வந்து 6 மீட்டர்ஸ் இருக்கும். ஒரு சாரி 6 மீட்டர் இல்லையா, 5.5 மீட்டர் பிளஸ் ஒரு 1/2 மீட்டர் வந்து பிளவுஸுக்காக வச்சிருப்பாங்க. அப்போ அதை வந்து ரன்னிங் பிளவுஸ் நம்ம சொல்றோம். அதுல வந்து நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த புடவையோட சுற்றளவு நமக்கு கம்மியாகாது. இப்போ இந்த ரன்னிங் பிளவுஸ்ல ஒரு அட்வான்டேஜ் எல்லாரும் பாக்குறது என்னன்னா, இப்ப கொஞ்சம் பல்கியா இருக்கும். ஓகே, ஆன் தி ஹெவியர் சைட்ல இருக்கறச்சே நமக்கு பிளவுஸ கட் பண்ணாம சாரியோட லெங்த் நமக்கு நியர்லி 6.3 மீட்டர்ஸ் வந்துரும். சோ அப்படி இருக்கறச்சே இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் குறையாது. எனக்கு 2 ப்ளீட் தான் வருது, என்னால நிறைய ப்ளீட் வைக்க முடியலங்கிற பிரச்சனை இருக்காது. சோ இந்த ரன்னிங் பிளவுஸ்ல அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது நம்ம பிளவுஸ் கட் பண்ணாம அப்படியே நம்ம சாரியாவே கட்டி சம் கான்ட்ராஸ்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பிளவுஸ்ல மேட்ச் பண்ணிக்கலாம். சூப்பர். இதுவும் வந்து ரன்னிங் பிளவுஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்க சொல்லிக்கலாம், ரன்னிங் பிளவுஸோட தான் நான் சாரி எடுத்திருக்கேன் உங்களுக்காக, உங்களுக்கு வேணும்னா நீங்க கட் பண்ணாமே கூட தைச்சுக்கலாமா அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். கட் பண்ணாமே கூட புடவை கட்டிக்கலாமான்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். எவ்வளவு சீக்கிரட்லாம் நாங்க சொல்லி தரோம் பாருங்க. ராலஸ் நேரடியா வந்துட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சஜஷன் கொடுத்துருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா எந்த கடையில வேணா போய் நீங்க வந்து புடவை வாங்கி தரலாம். இப்போ அடுத்த புடவைக்கு வரும். நிறைய பேர் வந்து இப்ப இந்த ஆஃபீஷியல் ட்ரிப்பா நிறைய ஊருக்கு போவாங்க. அந்தந்த ஊர்ல இருந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வாங்கணும்னா ஐயோ சட்டுன்னு எனக்கு இல்ல, வைஃப் அப்புறம் கேட்பாங்க, வந்தோம் அந்த ஊருக்கு போனேன்ல எனக்கு இந்த சாரி வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு. இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கலாம் தைரியமா. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா லேடிஸ்லாம் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாங்க ஜென்ஸ் ஹஸ்பண்ட்க்கு எல்லாருமே. இந்த வீடியோ பார்த்து எனக்கு அழகான புடவை நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஹாரிசான்டல் லைன்ஸ், வெர்டிக்கல் லைன்ஸ். ஸோ எப்படி நம்மள வந்து அது
எடுத்து காட்டும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து பல்கி சைடில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹொரிசான்டல் லைன்ஸ் கட்டினாங்கன்னா அது இன்னுமே கொஞ்சம் அவங்கள ஹியூஜாக காட்டும். நல்லா ஃபேராக இருக்கிறவங்க ஒரு வீட்டிஷ் காம்ப்ளெக்ஷன் வரைக்கும் இருக்கிறவங்க டார்க் ஷேட்ஸ் கட்டினா நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு டார்க்கர் காம்ப்ளெக்ஷன்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து லைட்டர் ஷேட்ஸ் வந்து அவங்கள நல்லா ஹைலைட் பண்ணி எடுத்து காட்டும். நீங்க கிஃப்ட் பண்றவங்க டீச்சராவோ இல்ல பேங்க்லயோ ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட் கலர்ஸ் நீங்க போனீங்கன்னா அவங்க வந்து உடனே அந்த புடவை கட்டிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கோ அவங்க ஸ்கூலுக்கோ அவங்களுடைய பேங்க்குக்கோ அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளோ அழகான கலர்ஸ் இது. அம்மாவுக்கு எப்படி புடவை செலக்ட் பண்றது, அக்கா தங்கச்சிக்கு எப்படி புடவை செலக்ட் பண்றதுன்னு ஏன் மேடம் நீங்க வந்து ஒய்ஃபுக்கு புடவை செலக்ட் பண்றதை பத்தி நீங்க சொல்லி கொடுக்கலன்னு கேட்பாங்க. அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அப்ளிக் ஒர்க் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேப்ரிக் இருக்கு, அது மேல இந்த டிசைன்ஸ் வந்து வச்சு தைக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம அப்ளிக் ஒர்க்னு சொல்ற பேட்டர்ன். என்னன்னா யூஸ்வலா ரெகுலரா இல்லாத டைப் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் இல்லையா? ஸோ அந்த ஃபேப்ரிக்காகவே வாங்கினாங்க. அண்ட் 2-3 பேர் கட்டிட்டு கன்வீனியன்டா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பாக்கறச்சே ஐயோ மொடமொடன் இருக்குமோ நினைச்சோம் அப்படின்னாங்க. பட் கட்டின அப்புறம் ரொம்பவே கன்வீனியன்டா இருந்தது. ஃபீட்பேக்கும் எங்களுக்கு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆல் ஜென்டில்மேன், இப்போ இது பெரிய லாங் பார்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஷார்ட் பார்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், 1000 புட்டானா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், மோட்டிவ்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை புடவை வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நீங்க புடவை வாங்கி கொடுங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா?